Taste the Daily. ராமநாதபுரம் அருகே வல்லவை ஐயப்பன் கோயிலில் பேட்டை துள்ளல் மற்றும் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ரெகுநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லவை ஐயப்பன் கோயிலில் 26ஆம் ஆண்டு மண்டல பூஜை, பேட்டை துள்ளல் மற்றும் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வண்ண பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு பேட்டை துள்ளல் நிகழ்வில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் பல்பொருள் அங்காடி நடத்தி வரும் அனுராதா என்பவரின் வீட்டில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சிலை கடத்தல், வெடிமருந்து பொருட்கள் பதுக்கல் வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பில் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் இந்திராநகர் பகுதியில் உள்ள அனுராதா வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் எந்த மர்ம பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவின்படி சோதனை நடத்தப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே போக்கு காட்டி வரும் புல்லட் என்ற காட்டு யானையை பிடிக்க திணறி வரும் வனத்துறையை கண்டித்து தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் புல்லட் என அழைக்கப்படும் காட்டு யானை ஒன்று இரவு நேரங்களில் உணவுக்காக குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனை பிடிக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படும் வனத்துறையை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் அரசு தோட்ட தொழிலாளர்கள் காவையல் பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட குடியிருப்பு அருகில் உள்ள மஸ்டூல் என்ற பகுதியில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தொடர் மின்வெட்டு எதிரொலியாக மின் வாரியத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீழக்கரை துணை மின் நிலையத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக மின் பழுது ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனால் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி மின்வாரிய அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவிலில் நூல் மில்லில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளக்கோவில் தீர்த்தாம்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நூல், இயந்திரங்கள், கட்டிடங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வெள்ளக்கோவில் மற்றும் காங்கேயம் தீயணைப்புத் துறையினர் தீயை 5 மணி நேரம் போராடி அணைத்தனர். இதில் பணியில் இருந்த 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் இதுகுறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக நடு ரோட்டில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சக்தி சாலையில் வர்ஷிகா என்ற தனியார் பேருந்து தனியார் நகர பேருந்தை வழிமறித்து பயணிகளை ஏற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராமகிருஷ்ணா மில்ஸ் பகுதியில் மற்றொரு தனியார் பேருந்து வழிமறித்ததால் பேருந்தின் கண்ணாடி உடைந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அதன் ஓட்டுநர் பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்தி பேருந்து ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியில் 40 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவதாக கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புன்னக்காயல் ஊராட்சியில் சீரான குடிநீர் வழங்க கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவு, குடிநீர் வாரியம் ஆகியவற்றிற்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திமுக அரசு உடனடியாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர். எங்க பகுதியில் தண்ணீர் 40 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் ட்ரம்களில், இந்த பிளாஸ்டிக் ட்ரம்களில் தான் பிடிச்சி வச்சு நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணீர் முடியும் தருவாயில் இருக்குது. நம்ம அடுத்த தண்ணிக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு யார் தண்ணி தருவா? இந்த தண்ணி 40 நாள் நாங்கள் சேர்த்து வச்சு தேக்கி வச்சு குடிக்கும் போது அதில் புழு உருவாகிடுது. புரியுதா? இந்த புழு உருவாகிற தண்ணியை தான் நாங்கள் சூடு பண்ணி நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி குடிக்கிறதுனால எங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டியில் பொதுமக்களின் பணத்தை கையாடல் செய்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அஞ்சலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். தொடர் வைப்பு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், தபால் காப்பீடு திட்டம் ஆகியவற்றில் பொதுமக்கள் செலுத்தி வைத்திருந்த சுமார் 40 லட்சம் ரூபாயை அவர்களது கணக்கில் வரவு வைக்காமல் கேசராப்பட்டியில் கிளை அஞ்சல் அலுவலராக பணியாற்றி வரும் ராஜேஷ் என்பவர் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜேஷிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் முதியோர் கேசராப்பட்டி அஞ்சலகத்தை முற்றுகையிட்டனர்.
பேசுறாடி போஸ்ட் ஆஃப்ல ராஜேஷ் கருவேப்பிலப்பட்டி ராஜேஷ் போட்டிருந்தாங்க. அவர் வந்து 40 லட்சத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஐயோ ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். இந்த காசு எப்படி வந்து எங்களுக்கு கிடைக்கும் தெரியல. அதை கொஞ்சம் கேட்டு எல்லாரும் இல்லை நாங்கள் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கோம். அதிகாரி எல்லாரையும் வர சொல்லி அதுக்குள்ளே பதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து செல்வமகள் திட்டம் கவர்மெண்ட் எங்களுக்கு அறிவிச்சிச்சு. நாங்கள் அதனால் ஏழைப்பாளையே மக்களுக்கு சேமிப்பாகும், நம்மளால் முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்தோம்னு நாங்கள் சேமித்தோம். கருவேப்பிலப்பட்டியிலேருந்து ராஜேஷுங்கிறவரை பணியாளராக போட்டிருந்தாங்க. மக்களோட பணத்தை ஃபுல்லாக அவர் அடிச்சிட்டாரு. இதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, இல்லை மக்களால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கோம்.